Hey guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா நகர் குமரன்சில்க்ஸ்ல தான் फ्रेंड्स இருக்கோம். இன்னைக்கு குமரன், RMKV, லலிதா எல்லாம் வந்து போக போறோம். என்னோட நீங்க வந்துட்டு நகரை சுத்தி பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். ஆனா நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நகரை போய் சுத்தி பார்க்கலாம். என்னோட வியூல எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. Hi guys, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம குமரனில் தான் இருக்கோம். நான் இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். திருவச்சூர் வடிவுடையம்மன் கோவிலில் வந்துட்டு அம்பாளுக்கு வந்து நான் சாரீ எடுத்து சாத்துறதா. அதனால் வந்துட்டு இன்றைக்கி சாரீ எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னாவும் என் ஹஸ்பண்டும், அப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவும் அவங்க சித்தியும் வந்து வந்திருக்காங்க. என்னோட மாமியாரும் என்னோட சின்ன மாமியாரும் வந்து வந்திருக்காங்க. கீழே வந்து சாரீலாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரீ காட்டலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் செக்ஷனில் தான் வந்து இருக்கோம். ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகான பிரிண்ட்ஸில் வந்துட்டு நிறைய காட்டன் ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா பர் மீட்டர் வந்து 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய டிஃப்ரெண்ட் பிரிண்ட் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு இங்கே லெப்பர்ட் பிரிண்ட்லாம் பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மேலே ஏறி போனாங்க. சரி நம்மளும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஏறி போனால் அவங்க வந்துட்டு மென் செக்ஷன் போயிருப்பாங்க போல். இங்கே வந்து ஃபுல்லாக ஒர்க் சாரீ தான் இருக்குது. குமரனில் ஒர்க் சாரீ இருக்கானே எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன மாதிரி உங்களுக்கும் தெரியலன்னா நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்துட்டு மென்ஸ் கலெக்ஷனுக்கு தான் வந்து போகிறோம். அப்படியே மேலே ஏறி போனால் 4th ஃப்ளோர் வந்துடுச்சு. அங்கே போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நான் மேக்னாக்கு போயிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாக்காக பாவாடை சட்டை பார்க்குறதுக்கு தான் வந்து போக போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய vlog வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய ரெசிபி வீடியோஸ் இருக்குது, ஸ்கின் கேர் வீடியோஸ் இருக்குது, ட்ராவல் vlog இருக்குது, ஃபுட் ரிவ்யூ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த யாழி வந்து செமையாக இருந்துச்சு. சரி உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருக்கேன். முன்னாடிலாம் ஷாப்பிங் போகணுன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து கிளம்பி போவேன். இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப போரிங்காக இருக்குது. மேக்னாவை தூக்கிட்டு அவளை வந்து சமாளிக்கவே முடியல. இங்கே ஓடுறா அங்கே ஓடுறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் எங்கள் அத்தைங்க 2 பேரும் தான் வந்து பயங்கர எந்துவாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து 1000 rupeesல இருக்கக்கூடிய ரா சில்க் சாரீஸ் மாதிரி இருந்தது. சரி அதான் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் போனோடனே இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்க்கலாம். நிறைய சாரீஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டியும். குமரனை பற்றி சொல்லவே வேணாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குவாலிட்டியான சாரீஸ் எல்லாமே குமரனில் தான் கிடைக்கும். என்னோடய ஃபேவரட் ஷாப்பும் பார்த்திங்கன்னா குமரன் தான். ஆனால் இப்போது கொஞ்சம் வந்து சாரீஸ் எடுத்து காட்டுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிகு பண்ணிக்கிறாங்க ஒர்க் பண்ணுறவங்களாம். இதை வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரொம்ப இது மாதிரி பண்ணுறாங்க. நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். அதனால் எனக்கு வந்து அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற மூடே போயிடுது. இன்றைக்குமே அப்படி தான் 2-3 பேர் பண்ணாங்க. அங்கே நிறைய ஏஜ்டு பீப்புள் இருக்கிறதுனால இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் 300 சம்திங் தான். இதெல்லாம் 500, 300, 700 சம்திங்கில் வந்து நல்லா இருந்தது. இந்த பக்கம் வந்து இதெல்லாம் வந்துட்டு 1000 rupeesல இருக்கக்கூடிய 1005 இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் இங்கே இருந்தது. இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு 1000 சம்திங் தான் வந்து இருந்தது. இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. ஒரு ரேக் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அந்த சாரீஸ் தான். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாரீ. இது வந்து ப்ளவுஸ் வித் சாரியோடு இருந்தது. இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரியல.
பார்த்துடலாம். பார்க்காம விட முடியுமா? 625 rupees தானா. இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பேர்லாம் எனக்கு தெரியல. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது இங்கே வந்து 350 to 400 இருக்க சாரீஸ்லாம் இருந்தது. இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைங்க வந்து பயங்கரமாக பூந்து விளையாடிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சாரீஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க. நானும் வந்து பார்த்தேன், நம்ம ரெகுலராக சாரீ கட்டுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தால் இங்கே வந்து 320, 250 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. சரி அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க. நீங்கள் உள்ளே போன உடனேமே 250லேருந்து உங்களுக்கு சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்னா வந்து ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த பொம்மையை பிடிச்சிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. மேக்னாக்கு பட்டு பாவாடை சட்டை வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ரெடிமேடில் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால நான் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கிளாத் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அடுத்து தான் வந்துட்டு RMKV தான் வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கொறிக்கணும்ல, அதனால் வந்துட்டு வெளியில் வந்து நான் பப்பாளி வாங்கி சாப்பிட்டேன். மேக்னா குட்டி பார்த்திங்கன்னா இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து பில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து நேராக எங்கே போக போகிறோன்னா, இப்போ வந்துட்டு லலிதாவுக்கு போக போகிறோம். அத்தைங்க 2 பேரும் வந்துட்டு RMKV போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க வந்து ஃபுல்லாக சாரீ எடுக்கிற மூடில் வந்து இருந்ததுனால அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்படியே வந்து ரோட் சைட் ஷாப்பில் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் தான். நான் எதுவுமே வாங்கலை. அத்தை தான் வந்துட்டு பாப்பாக்காக பேண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் வந்துட்டு அங்கே நின்று கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே வாங்குறதுக்கு மூடு இல்லை, ஏனே தெரில. இப்போலாம் வந்துட்டு நான் எதுவுமே வந்து பெருசாக எனக்காக வாங்கிக்கிறதே இல்லை பாப்பா பிறந்ததுலேருந்து. அது எதுவுமே ட்ரெஸ் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு அவ்வளோவா டைமும் இல்லை. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காரணம். இப்போ லலிதாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து செக் பண்ணணும், அதுக்காக வந்து போயிருக்கேன். போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து RMKV தான் போகிறோம். வாங்க RMKVயில் போயிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு காலத்தில் டி நகர் போகணுன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ ரொம்ப போரிங்காக தான் இருக்குது, ஏனே தெரியல. வீட்டிலேருந்து ஷாப்பிங் பண்ணியே பழகிட்டோம்ல, அதனால கூட இருக்கும். என்ன மாதிரி உங்களுக்கும் தோணுதுன்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. RMKV வாசல்லே இது மாதிரி யானை இருக்கும். மேக்னா பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிட்டா, யானையில் உட்காந்தே ஆகணுன்ட்டா. சரின்னு அவளை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து கடைக்குள்ளே போனால் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சூப்பராக ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னே நெஞ்சே வெடிச்சிருச்சு. 5000 சம்திங்கா. அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டேன். இங்கே வந்துட்டு இந்த சாரீஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. 500 சம்திங் தான், அதோட பேர் எனக்கு தெரியல. 500 சம்திங்கில் வந்துட்டு நிறைய சாரீஸ் இருக்குது. 500, 600, 700 வந்துட்டு நிறைய பேர் வந்து அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அந்த செக்ஷன் தான் கூட்டமாக இருக்குது. இது எங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த மாதிரி நார்மலான சாரீஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு பட்டு சாரீஸ் தான். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் காட்டன் சாரீஸும் பார்த்துடலாம். இந்த பக்கம் காட்டன் சாரீஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. சரி உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா ஒன்று ஒரு ப்ரைஸில் இருக்குது. இது வந்துட்டு ஒன்று வந்து 700 இருக்குது, ஒன்று வந்து 500 கூட இருக்குது, ஒன்று வந்து 300 சம்திங் இருக்குது. இது மாதிரி நிறைய காட்டன் சாரீஸ் இருக்குது. உங்களுக்கு காட்டன் சாரீஸ் பிடிக்கும், நீங்கள் இது மாதிரி நிறைய கட்டுவீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய விலாக் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹேக் சொல்லி கொடுக்குறேன். குமரனில் போயிட்டு நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 100 rupeesக்கு ஒரு டவல் வாங்கி பில் வச்சுக்கோங்க. அதை வந்து காமிச்சிட்டு நீங்கள் திருப்பி வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சாரீஸ்லாம் எடுத்துட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.